லாட்டா கேஸ். பொதுவா பெண்கள் எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாவது இன்று வாடிக்கையாகிவிட்டது. அது எந்த அவங்க நடிகையா இருந்தாலும், ஆபீஸ் ஸ்டெனோவா இருந்தாலும், டாக்டரா இருந்தாலும். இப்ப கல்கத்தால பார்க்கலையா, ஒரு பெண் டாக்டர் அவங்களே கற்பழித்துக் கொல்லப்பட்டார்கள். எந்த வேலைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுறாங்க. குறைஞ்சபட்சம் பாலியல் சீண்டல். சோ இந்த மாதிரி கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியோட கடமையா இருக்கு. இதனுடைய பேக்டிராப்ல கேரளால நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இன்று ஒரு கமிட்டி அறிக்கை தாக்கலா இருக்கு. ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி. அதாவது கேரளால பாத்தீங்கன்னா திரைத்துறை ரொம்ப வலிமையான ஒரு துறை. உலக அளவுல பல சிறப்பான படங்களை எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான படங்கள், நல்ல நல்ல கலைஞர்கள் கேரளால இருந்து ஒரு அருமையான கலைஞர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், கவிஞர்கள் மலையாளத்தில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ அது பிரைட்டா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஜஸ்டிஸ் ஹேமா அறிக்கை ஓபனிங்கே ரொம்ப அழகா சொல்லுது. இந்த வானம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, நிலா பால் நிலவு பொழிகின்றது, நட்சத்திரங்கள் மின்னுகின்றன. அது உங்களுக்கு வெளிப்புறமாக தெரிவது, உண்மையில் வானம் முழுவதும் தூசியாக இருக்கின்றது. நட்சத்திரங்கள் மின்னுவது அல்ல. அது உங்களுக்கு பல ஸ்பியர்ஸ், அயனாஸ்பியர் மாதிரியான பல ஸ்பியர்ஸை கடந்து அதனுடைய வெளிச்சம் நம்ம பூமிக்கு வரும்போது அந்த தடுப்புகளால் அது மின்றது மாதிரி தெரியுது, நிஜமாக மின்னுவதல்ல. சந்திரனும் அழகானதல்ல, அது உடைஞ்சு சிதிலப்பட்டு அதுல உயிர் வாயு என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் கூட கிடையாது. இதுதான் ஹேமா அறிக்கையோட முதல் வரியே. அப்ப என்னன்னா, மலையாள திரையுலகம் வெளிப்புறமாக பார்க்கும்போது பால் நிலவு பொழிகின்றது, அழகான பெண்கள் இருக்கிறார்கள், அருமையான நடிகர்கள் இருக்கிறார்கள், நல்ல இசை இருக்கிறது, நல்ல கவிஞர்கள் இருக்கிறார்கள். அப்படி நமக்கு வெளிப்புறமாக தோன்றினாலும் உள்ளே அழுக்கும் சாக்கடையும் இருக்கின்றது. இதத்தான் ஹேமா ஜஸ்டிஸ் சொல்றாங்க. அவங்ககிட்ட அந்த கமிட்டியில 2017 தோழர் பினராயி விஜயன் கேரள முதலமைச்சர் அதை ஆர்கனைஸ் பண்றாரு. 3 கமிட்டி. ஜஸ்டிஸ் ஹேமாங்கிறவங்க தலைமை தாங்குறாங்க. ஒரு ரிட்டையர்டு IAS, ஒரு ரிட்டையர்டு நடிகை ஷாதா நடிகை, இவங்க இருக்கக்கூடிய 3 கமிட்டி. ஜஸ்டிஸ் ஹேமா அவர்கள் உயர்நீதிமன்ற ரிட்டையர்டு நீதிபதி. என்ன நடக்குது கேரளாலன்னா, 2017 உங்களுக்கு தெரியும், ஒரு பிரபல நடிகை, நம்ம பேர் சொல்லக்கூடாது, மீடியா ட்ரையல் பண்றது இல்லை நம்ம பொதுவா, அதனால சொல்றேன், காரில் கடத்தப்படுகிறார், காரிலேயே பலவந்தப்படுத்தப்படுகிறார், பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார். அந்த பாலியல் வல்லுறவை வக்கரம் கொண்ட அந்த கும்பல் வீடியோவும் எடுக்கிறாங்க. வீடியோவை எடுத்து வச்சு அந்த வீடியோவை வச்சு பல முறை அந்த பிரபல நடிகையை பாலியல் சுரண்டல்கள் செய்கிறார்கள். இன்னும் பல வகையில் அந்த பெண்ணை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க. சோ இந்த புகாரின் அடிப்படையில் கேரள முதல்வர் உடனடியா என்ன செய்யறாருன்னா, ஜஸ்டிஸ் ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு என்னதான் நடக்குது மலையாள திரையுலகத்துல, அந்த அறிக்கையை எனக்கு சொல்லுங்க, நம்ம போலீஸ் வச்சு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. இடதுசாரி தோழர் பினராயி விஜயன் அப்படின்னு சொன்னதும் அந்த அறிக்கை 2019 தாக்கல் செய்யப்படுகிறது. உடனடியா கேரளால கூடிய சில இயக்குநர்கள் வழக்கறிஞர்கள் மூலமாக அதுக்கு தடை வாங்குறாங்க. அந்த தடையை தகர்த்து இப்ப இந்த அறிக்கை வெளியே வந்திருக்கு. ஒரு 2-3 நாட்கள் முன்பு கூட நடிகை ரஞ்சனி நம்ம முதல் மரியாதை படத்தில் நடிச்சாங்க. நீங்க பார்த்து தீபனுக்கு ஜோடியா வருவாங்க. அந்த நடிகை என்ன செய்யறாங்கன்னா, இந்த கமிட்டி அறிக்கை வெளியே விடக்கூடாது. ஏன்னா அவங்க அதுல டெபோசிஷன் கொடுத்திருக்காங்க. அந்த கமிட்டி முன்னாடி ஆஜராகி பல நடிகைகளுக்கு வாக்குமூலம் கொடுத்து, தனக்கு எப்படி எப்படி பாலியல் துன்புறுத்தல் ஏற்பட்டது, தன்னை எப்படி எப்படி சீண்டல் இது பண்ணாங்க, ஒரு ஹாரஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பண்ணாங்க, அப்படி எல்லாமே டெபோசிஷன் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அந்த கமிட்டி நீதி அரசர் முன்னாடி. அப்ப அதை எங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாம நாங்க எப்படி அதுக்கு அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரஞ்சினி ஒரு பெட்டிஷன் போட்டு ஹைகோர்ட்ல இதை அதுல என்ன டெபோசிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியாம இதை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை ஆணையம் போடுறாங்க கேரள உயர்நீதிமன்றத்துல 2 நாட்களுக்கு முன்பு. அப்ப கேரள உயர்நீதிமன்றம் இந்த தனிநபர் பிரச்சனை அல்ல, இது பெரும்பாலான பெண்களின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதனால இந்த கமிட்டி கண்டிப்பான முறையில் அதனுடைய அறிக்கையை வெளியிடுவது தவறில்லை அப்படின்னு சொல்லி ரஞ்சனி கேட்ட பிரேயரை ஏத்துக்கல. அதனாலதான் இன்று ஜஸ்டிஸ் ஹேமா அவர்களோட கமிட்டி அறிக்கை வெளியாகி இருக்கு. அதுல பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள்.
அதுல அவங்க என்ன சொல்றாங்க, 17 வகையா வந்து பெண்களை வந்து பாலியல் ரீதியா வந்து கொடுமைப்படுத்துறாங்க மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில. அதுல பிரபல நடிகர்கள், நீங்க திரையில் பார்க்கக்கூடிய நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், டெக்னீஷியன்ஸ், இது போக வெளியே தெரியாத ஒரு மாஃபியா கேங், மலையாள சினிமாவை வெளியே தெரியாத மாஃபியா கேங், அதுதான் ஆட்டுவிக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் ஹேமா அவர்கள் சொல்றாங்க. அந்த கேங், அந்த கிரிமினல்ஸும் இந்த நடிகையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நைட்டு வந்து எந்த நடிகை ரூம் கதவையும் தட்டி உள்ள திறந்து போலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்று பெண்கள் மலையாளத்தில் நடிக்கவே வருகிறார்கள். எவ்வளவு பொறுமையான சூழ்நிலை தான். ஒரு பெண் வந்து இதேதான் டாக்டருக்கும், இதேதான் செவிலியர்களுக்கும், இதேதான் ஆசிரியர்களுக்கும். ஒரு பெண் என்ற காரணத்தினாலதான் அவங்களுக்கு இவ்வளவு ஹாரஸ்மெண்ட். அவங்க நடிகைங்கிறதுனால இல்ல. நீங்க கல்கத்தால என்ன நடந்துச்சு? கல்கத்தால என்ன நடந்துச்சு? அவங்க ஒரு பெண், டாக்டருங்கிறதெல்லாம் ரெண்டாவது. சோ பெண் என்பதெல்லாம் அவங்க எந்த துறையில் இருந்தாலும் இந்த மாதிரி தொடர்ந்து நசுக்கிறது வந்து ஒரு ஆணாக நமக்கே ரொம்ப வெக்கமா இருக்குங்க. இப்ப எங்க 1960s பிறந்தவங்க நாங்க, அந்த நேரம்லாம் இவ்வளவு கல்ச்சர் மோசமாகல. ஒரு கதவு போய் நைட்டு போய் தட்டி சக நடிகை, அவங்க ஒரு ஊழியர் தானே, அவங்க சக ஊழியர் தானே, அவங்க மேல உங்களுக்கு, அவங்க உடல் மேல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு உரிமை? நைட்டு கதவு தட்டி அதுக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து பாத்ரூம் கூட கிடையாது. பாத்ரூம் போல ஏதாவது ஒரு நடிகரோட கேரவனுக்கு அவங்க ஒரு டாய்லெட் போகணும், ஒரு பாத்ரூம் அவசரத்துக்கு போகணும்னா கூட அவங்க ஒரு நடிகரோட கேரவன், அந்த நடிகர் படுத்து கிடப்பார், அவர் என்ன பொசிஷன்ல இருப்பார்னு நமக்கு தெரியும். அப்ப கேரவனுக்கு வரவழைக்கப்படுகிறார்கள் அந்த நடிகை. அதாவது நேரடியா கையை பிடிச்சு உள்ள தள்ளுறது இல்லை பழைய நம்பியார் படம் மாதிரி, ஆனால் வேறு அதிகாரத்தின் மூலமாக இழுத்து செல்லப்படுகிறார்கள் கேரவன்ல கூடிய படுக்கை அறைக்கு. சோ இந்த கொடுமை வந்து பல காலமா நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து நீங்க திரையில் பார்க்கக்கூடிய பல நடிகர்கள், ஏன்னா இனிமேல் தான் வந்து ஒண்ணு இதில் இந்த கமிட்டின்றது, அந்த கமிட்டியால் விளையக்கூடிய ஒரு பலன்கள்லாம் என்னவா இருக்க முடியும்? ஒண்ணு சூமோட்டோவா கேரள உயர்நீதிமன்றமே இதனோட இந்த கமிட்டியின் அடிப்படையில விசாரணைக்கு உத்தரவிடலாம். ஆனா அது அரிதிலும் அரிதா தான் நடக்கும். ஏன்னா இது வந்து கேரள மாநில அரசு அமைத்த கமிட்டி. அப்ப கேரள மாநில அரசு வந்து இதுல வந்து ப்ரோவ் பண்ணணும், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கமிட்டியில கொடுக்கக்கூடிய நடிகைகள் கொடுக்கக்கூடிய டெபோசிஷன்ஸ், WCCன்னு சொல்றாங்க. WCCனா என்னன்னா கேரள திரையுள்ள இருக்கக்கூடிய பெண்கள், நடிகைகள் மட்டும் இல்ல, அவங்க பெண் நடிகையா இருக்கலாம், பெண் இயக்குனராக இருக்கலாம், பெண் தயாரிப்பாளராக இருக்கலாம், பெண் கேமராமேனா இருக்கலாம், பெண் மேக்கப் மேனா இருக்கலாம். இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு WCCன்னு வச்சிருக்காங்க. அவங்கதான் இந்த பெண்களுக்கான உரிமையை காப்பதற்கு மிக கடுமையா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பாத்ரூம் போகும் இல்ல, ஒரு டாய்லெட் இல்ல. நீங்க நம்புவீங்களா? ஒரு நடிகைன்னா நம்ம என்னமோ வானத்துல இருந்து வந்தவங்க நினைக்கிறோம், ஆனா அவங்க டாய்லெட் போறது கூட அவங்களுக்கு பாத்ரூம் கொடுக்க மறுக்கப்படுகிறது. அப்ப இது ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டியா மலையாள திரையுலகம் வந்து எவ்வளவு மோசமா இருக்கு. இப்படி வேற எந்த இண்டஸ்ட்ரியும் இருக்குன்னு எனக்கு தோணல. தமிழ் இண்டஸ்ட்ரியோ, ஹிந்தி இண்டஸ்ட்ரியோ, வேற தெலுங்கு இண்டஸ்ட்ரியோ, எங்கேயுமே வந்து பெண்கள் இந்த அளவுக்கு மோசமா நடத்தப்படுவாங்களான்னா அது ஒரு $1 மில்லியன் கேள்விதான். ஏன்னா ஒரு கேரவன் ஒதுக்கி கொடுங்க ஒரு பெண்ணுக்கு, இல்ல ஒரு நல்ல ஒரு ரூம் போட்டு கொடுங்க பாத்ரூம் போறதுக்கு. நீங்க அடிப்படை தேவைகள், சுகாதாரத்துக்கே வழி இல்லாம அந்த நடிகைகளை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அப்ப நீங்க மனித உரிமைகளை எவ்வளவு மீறுவீங்க? நீங்க வேற என்னென்ன செய்ய மாட்டீங்க? சோ இதுல இந்த இந்த குற்றச்செயல்கள பங்களிப்பாளர்கள் பிரபல நடிகர்கள் இருக்கிறார்கள், பிரபல தயாரிப்பாளர்கள் இருக்கிறார்கள், பிரபல இயக்குநர்கள் இருக்கிறார்கள், பிரபல பைனான்சியர்ஸ் இருக்காங்க. அது போக ஒரு மாஃபியா கேங்கும் உள்ளே இருக்கின்றது. ஏன்னா நமக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு இதே இந்த பாலியல் வழக்குல அந்த நடிகை வேன்ல கடத்திட்டு போய் ரேப் பண்ணி அந்த வீடியோ எடுத்தாங்களே, அந்த குற்றச்சாட்டுல சம்பந்தப்பட்ட நபரே ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா அப்படிங்கிற தகவலும் ஊடகத்தில் வந்தது. கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா இப்ப மீடியா நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதால நம்ம அதை பேச முடியல. அதுவே ஒரு பெரிய மாஃபியா. இத்தனைக்கும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கூட கிடையாது. அந்த பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்டவர் அந்த நடிகையை ரேப் பண்ணி வீடியோ எடுத்தாரு. அவர் பெரிய சூப்பர், ஒரு சாதாரண நடிகர் தான். அவருக்கு அவ்வளவு பெரிய மாஃபியா பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்லி அதிர வச்சது கேரள ஊடகங்கள். சோ அதனால தான் WCC சொல்லக்கூடிய பெண்கள் மலையாள திரையுலக அமைப்பு வந்து மிக கடுமையா போராடிக்கிட்டு, பெண்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுங்கள். செய்யலாமா?
பெண் என்பது சக்தியும் இல்லையா? நீங்க பெண்ணை தெய்வமா நினைக்க வேண்டாங்க, சக மனுஷியா நினைங்க. பெண்ணை நீங்க ஏங்க அவங்கதான் ஆக்க சக்தி. பெண்கள் பிள்ளை பெறலைன்னா மனித இனமே அழிஞ்சு போயிருமே. அப்ப நீங்க அந்த பிள்ளை பெற அந்த ஒரு விஷயத்தைய நீங்க அந்த பாலியல் இச்சைக்கு நீங்க பயன்படுத்த துணிஞ்சீங்கன்னா அது எவ்வளவு ஒரு கேவலம். அது ஒரு கேவலம் இல்லையா? காஸ்டிங் கவுச்சுன்னு சொல்றாங்கல்ல, நீங்க திரையுலகத்துல உங்களுக்கு சான்ஸ் வேணும்னா நீ என் கூட பெட்டுக்கு வரணும், காஸ்டிங் கவுச். அது எவ்வளவு கேவலம் இல்லையா? நீங்க பெண்ணை உங்க வீட்டுல நீங்க ஒரு தாய்க்கு தானே மகனா பிறக்குறீங்க, உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்குல்ல, உங்களுக்கு பொண்ணு இருக்குல்ல, உங்க மனைவி ஒரு பெண் தானே. இப்படி கேவலப்படலாமா? நம்ம ஆணினத்தை கேவலப்படுத்துறீங்களே. மலையாள சகோதரர்கள் எவ்வளவு விஷயத்தை உயர்ந்திருக்கீங்க. லிட்ரஸி இன்னும் அதிகம் படித்தவர்கள் மாநிலம் இந்தியாலேயே, கற்றறிந்தவர்கள் கேரளா தான். திருவனந்தவரை ஒரு தடவை சொன்னா படித்தால அறிவு வராது, அது உண்மையாக்குது. கேரளா படிச்சும் அறிவு வரல. இப்படி கொடுமைப்படுத்தலாமா பெண்களை? சட்டு சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆபீஸ் ஒர்க் மாதிரி தானே இது. நடிகர்கள் இப்ப நாங்க வழக்கறிஞர்களே இப்ப எல்லாம் என்ன செய்யறோம்னா, கிளையன்ஸை மீட் பண்றது ஒன்னும் ஆபீஸ்ல இல்ல கோர்ட்ல, தனிப்பட்ட ரெஸ்டாரண்ட்ல போய் பாக்குறது, இல்ல தனிப்பட்ட வீடுகள்ல போய் பாக்குறது, தனிப்பட்ட ஒரு பிரைவேட்டான இடங்கள்ல நாங்களே கிளையன்ஸ் சந்திக்கிறது இல்ல. தெரியாத நம்பர்ல போனை நாங்களே எடுக்கிறது இல்ல அதிகமா, தேவையில்லாம. சூப்பர். வழக்கறிஞர்களே இப்ப அப்படித்தான் செய்யறோம். ஏன்னா அதே மாதிரிதான் நடிகர்கள் என்ன செய்யுங்க, இனிமேல் தயவு செஞ்சு நீங்க நடிக்க வாய்ப்பு கேட்டு ஒரு திரைப்பட அலுவலகத்துக்கு போறீங்கன்னா அங்க போங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போங்க, வேலையை பிடிச்சு சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க. வாய்ப்புக்காக எந்த நடிகரையும் எந்த தயாரிப்பாளரையும் நீங்க அவர்கள் அழைத்தாலும் போகாதீர்கள். போனா என்ன நடக்கும் நமக்கு தெரியல. சோ இது பெண்கள் தரப்புல. இப்ப நாங்க வழக்கறிஞர் நான் ஆண் தான், ஆனாலும் நம்மளே என்ன செய்யறோம், கிளையன்ஸ் நம்ம என்ன செய்யறது இல்ல, வெளியே போய் ரெஸ்டாரண்ட்ல பாக்குறது இல்ல, தனிப்பட்ட அவங்களுடைய வீடுகளில் போய் பாக்குறது இல்ல. அண்டஸ் ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க, கோர்ட்ல கமிஷன்னா அந்த வீடை போய் அளந்துட்டு வாங்க, இல்ல அந்த வீட்டுல அந்த இடத்தோட அந்த லொகேஷனை பார்த்துட்டு வாங்க. நீதிமன்றத்திலேயே அட்வொகேட் கமிஷனர் போடுவாங்க, பார்வையாளரா கமிஷனரா. அப்படி கமிஷனரா போற இடத்துல வழக்கறிஞர்கள் பார்க்கக்கூடிய இடத்த போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். மற்றபடி ரெஸ்டாரண்ட்ஸ்ல பாக்குறது, பீச்ல போய் பாக்குறது, ஈசிஆர்ல போய் பாக்குறது, இல்ல இந்த மாதிரி ஒரு பிரைவேட் ஸ்பாட்ல போய் கிளையன்ஸ் மீட் பண்ணதெல்லாம் தவிர்க்கணும். அதேதான் நான் நடிகைகளுக்கு சொல்றேன். நீங்களுமே முடிந்த அளவு ஆபீஸ் போங்க, ஆபீஸ் வாங்க. ஆபீஸ் மாதிரி தான் இதை பயன்படுத்திக்கணுமே தவிர, ஏதோ நீங்க தனியா போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இது பெண்கள் தரப்புல. ஆண்கள் தரப்புல இது ஒரு மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு. இதை மிகப்பெரிய தவறு செய்கிறீர்கள், மன்னிக்கவே முடியாத குற்றம். மாநில அரசு நாளைக்கு எஃப்ஐஆர் போட்டு இதை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆனா எத்தனை மலையாள சூப்பர் ஸ்டார் மாட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியவில்லை. ஏன்னா எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் டெபோசிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, டெபோசிஷனா வாக்குமூலங்கள் கொடுத்திருக்காங்க, அது வீடியோகிராஃப் செய்யப்பட்டிருக்கிறது, வாக்குமூலங்கள் டைப் அடித்து கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நடிகர் ரஞ்சனி போய் கேட்டாங்க, நானும் வாக்குமூலம் கொடுத்திருக்கேன், இதுல என்ன இருக்குன்னு தெரியாம வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது மாதிரி ரஞ்சனி மாதிரி நிறைய நடிகர்கள் ஆனா என்ன சொல்றாங்க, ஒரு சார் அம்மாவுக்கு சப்போர்ட், அம்மான்றது நடிகர்களோட சங்கம், நடிகர்கள் அம்மான்றது மோகன்லால் மம்முட்டி இவங்க இருக்கக்கூடிய சங்கம், நடிகர் சங்கத்துக்கு ஆதரவா ரஞ்சனி ஸ்டே கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ரஞ்சனி என்ன சொல்றாங்கன்னா, நான் டெபோசிஷன் கொடுத்துருக்கேன், நான் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன் ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டியில. அப்ப அந்த டெபோசிஷன் சரியான முறையில நான் என்ன வாக்குமூலம் கொடுத்தோம் அதுதான் இருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிதான் அதை ஸ்டே கேட்டாங்க. ஆனா ஹைகோர்ட் மறுதளிச்சிருச்சு. இன்னைக்கு ரிப்போர்ட் வெளியே வந்துருச்சு. சோ இப்ப சுமோட்டோவா உயர்நீதிமன்றம், கேரள உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தாலும் நீங்கள் திரையில் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேரள சூப்பர் ஸ்டார்ஸ் இன்னும் பிற கலைஞர்கள் நிச்சயம் மாட்டிக்கொள்வார்கள். அல்லது கேரள அரசு தனது காவல்துறை மூலமாக இந்த WCC என்று சொல்லக்கூடிய பெண்கள் அமைப்பு, சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்பு, நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் அனைவரும் பெண்கள், அவங்களுடைய புகாராக பெற்றுக்கொண்டு, ஏன்னா இதுவரைக்கும் யாரும் எஃப்ஐஆர் இது கம்ப்ளைண்ட் கொடுக்கல யாரும். அப்ப கம்ப்ளைண்ட் புகார் யாராவது கொடுக்க முன் வந்து அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் கேரளாவில் கூடிய சூப்பர் ஸ்டார்களுக்கு கண்டிப்பான முறையில் சிக்கல்கள் வரும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படி சொல்லுவோம். வரும் முன் காக்க. நடிகர்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வயசாயிருச்சு, எதுக்கு இந்த பெண்ணாசை? எவ்வளவு பெரிய ஆள்லாம் பெண்ணாசையால தான் வீழ்றாங்க. நீங்களும் அந்த தவறை செய்யலாமா? நான் கேரளா நடிகர்களுக்கு அன்பு வேண்டுகோள்,
நம்ம வியன்னா லாட்டா கேஸ். தயவு செய்து வற்புறுத்தி பாலியல் சுரண்டல் செய்யாதீர்கள். மிக பாவத்தில் பெரிய பாவம் தாங்க. ஏங்க உங்களுடைய அம்மாவையோ அக்காவையோ மகளையோ லேசா ஒருத்தன் பஸ்ல உரசினா கூட உங்களுக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சு போகுதுல்ல, அப்படியே பாயில் ஆயிருதுல, விடுவானு சட்டை பிடிக்க போறீங்கல்ல. அப்ப நீங்க இன்னொருடைய மகளை இன்னொருடைய மனைவியை நீங்க தவறான கண்ணோட்டத்தில் அணுகி பாலியல் சுரண்டல் பண்ணீங்கன்னா அவங்க கொந்தளிச்சா நீங்க தாங்குவீங்களா? சூப்பர் ஸ்டாருங்கெல்லாம் ரெண்டாவது தாங்க மாட்டீங்க. பெண்கள் பொங்கி எழுந்தாங்கன்னா தாங்க மாட்டீங்க. பெண் சக்தி அப்பேற்பட்டது. உலகத்தை இயக்கிறதே பெண்கள் தாங்க. நம்மள பெண்களை நம்பிதான் இருக்கோம். பெண்களால தான் உருவாக்கப்படுது. பூமிக்கு வந்தது பெண்ணால தானே. எல்லா ஆண்களும் இந்த உலகத்துக்கு வந்தது பெண்ணால தான். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விரைவில் கேரள முதல்வர் அவர்கள் இதில் ஒரு சட்ட நடவடிக்கை தொடங்குவார். நீதியரசர் ஹேமா அவர்களுக்கு நமது பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றிகள். அடுத்த காணொலி விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.